இவருக்கு தான் போனாரு. கடைசியில அது வேற யாருக்கோ போயிடுச்சு. கப்பு கை மாறிடுச்சு. எப்படி ஆர்சிபி மாதிரி. ஆமா, அதே மாதிரிதான். அவர் ஆர்சிபி ஃபேன் தான். அந்த ஆர்சிபி ஃபேன். அப்படியா? ஆமா. அவர் பாரு வெக்கத்தை பாரு. 3 பேர் லவ் ஸ்டோரிய 3 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிட்ட பாத்தியா? அப்படி ஆடு டாங்கு டாங்கு டிகிரி டாங்கு டாங்கு தடுத்து மாதிரி ஆடிடுது. கை வலிக்குது எடுத்துக்கொள்ள. என்னடா செப்பு கை வலிக்குதான்? எட்ரா பேச்சாடா பேசுன கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன. எனக்குலாம் ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு. அதை கேக்குறீங்களா? நான் ஒரு புள்ளைய லவ் பண்ணேன். நீ என்ன டைரக்டர் அப்படி என்ன முடிவு பண்ண சொல்லு. எனக்கு ஒரு கதை இருக்குடா. சொல்லுண்ணே. நான் ஒரு புள்ளைய லவ் பண்ணேன். சரியா? மயிலே தங்க மயிலே. ஆமா, ஃபர்ஸ்ட் இயர்ல போனே ஒரு பொண்ணை பார்த்தனே பிடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் இயர் போனே காலேஜ் படிக்கல. நான் போனே படிக்கவே இல்லடா. நம்மளுக்கு எல்லாம் ஒண்ணு சினிமா தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நான் நினைச்சு போனேன். எங்க வீட்டுல ஒத்துக்கவே இல்லை. சரி இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, போய் இன்ஜினியரிங் ஆகணும்ட்டாங்க. நான் என்ன பண்ணேன், காலேஜ் பசங்க எல்லாருக்கும் போன் அடிச்சேன். ஸ்கூல் பசங்களுக்கு பிரசன்ட்ல தான் அடிச்சேன். எல்லாருக்கும் எல்லாரும் எங்க சேர்றீங்க எல்லாரும் என்ன பண்ணானுங்க, அதே காலேஜ் கிரசன்ட் காலேஜ் தான் சேர போறேன்ட்டாங்க. நான் என்ன பண்ணேன், நானும் கிரசன்ட் காலேஜ் முடிவு பண்ணிட்டேன். சரி என்னெல்லாம் படிக்க போறீங்கன்னு கேட்டேன். எல்லாம் சிவில்னாங்க. நான் வந்து சிவில்னு எடுத்துட்டேன். நம்மளும் சொல்லுவோம் சொல்லணும்ல. சரி அப்படின்னு சிவில் எடுத்தா நாங்க என்ன பண்ணோம், கிரசன்ட் ஸ்கூல்ல படிச்ச அத்தனை பேரும் ஒரே கிளாஸ் சிவிலியே. 4 வருஷம் கெட்டு குட்டிச்சாரா திருப்பி படிக்கவே இல்லை. ஒருத்தர் வருவாங்க, எதுக்குப்பா நீ வர அப்படின்னு கேட்பாங்க. எங்க ஸ்டாஃப் கல்யாணம் பண்ணணும், டிகிரி வேணும், பிசினஸ் பண்றாரு, அந்த பிசினஸ் நான் பாத்துக்கணும்ன்றது 50 பேர் இதே சொன்னா எவன் தாண்டா ஸ்டாஃப் வருவான்? ஸ்டாஃபும் வர மாட்டாங்க, நாங்களும் காலேஜ் பக்கம் போக மாட்டோம். அப்படி இப்படின்னு காலேஜ் படிச்சு டிகிரி வாங்கி வந்துட்டேன். ஆனா இது லவ் ஸ்டோரி எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஃபர்ஸ்ட் டே போறேன். நான் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணை பாக்குறேன். பார்த்தோன்னே பிடிச்சோடனே போய் சொல்றேன். அந்த பொண்ணு வேலைக்கு அவளை ஒத்துக்க மாட்டேன்ருச்சு. அப்புறம் அந்த பொண்ணு என்ன தெரியல. அந்த பொண்ணு பேர் என்ன? பொண்ணு பேர்லாம் சொல்ல முடியாது. பொண்ணு பேர் கேட்டு நீ என்ன நக்க போற? அப்புறம் அந்த பொண்ணு பேர் என்ன பண்ணிச்சு, பொண்ணு என்ன கேட்டதுக்கு அந்த பொண்ணு ஒரு ஃபைனல் இயர் பையனை கரெக்ட் பண்ணிக்கிச்சு. சரி நம்ம என்ன பண்ணோம், அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு நல்லா இருக்கும். அந்த பொண்ணோட ஃப்ரெண்டை நான் உசார் பண்ணிட்டேன். அந்த பொண்ணு என்கிட்ட ஓகே சொல்லிச்சு. அந்த பொண்ணு ஓகே சொல்லிச்சு. ஆமா, கதையை கேளு. நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. என்னடா இது நல்லா ஓடுதுன்னு பார்த்தா ஒரு டைம்ல குறுக்க கௌசிக்கல. உயிரோடு இருக்கும்போது எப்படி 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? கௌசிக்ஸ் வந்துட்டாங்க. எனக்கு முன்னாடியே பல பேர், எனக்கு அப்புறம் இவருக்கு முன்னாடி அப்படின்னு என் கூட இருக்க ஃப்ரெண்டு இவர்தான் எனக்கு புருஷனா இருந்தாரு. அப்புறம் என்ன பண்ணேன், சரி இதெல்லாம் வேலைக்கு ஆகாது சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னால, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கரெக்ட் பண்ணா அப்படின்னு அவன்கிட்ட போய் கேட்டேன். அவனுக்கும் ஒரு டைம்ல என்ன ஆயிடுச்சு, அவனும் இதுக்கு தெரிஞ்சு அவனும் வேணான்னு சொல்லிட்டான். அந்த பொண்ணு அதுக்கு முன்னாடி 4-5 பேர் நிறைய பேர் வச்சிருந்துச்சு. சரி ஒரு டைம்ல நான் வந்து கூப்பிட்டு கேட்டேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுடா, நானும் அவனும் இருக்கோம் தனியா சொல்றேன், இந்த மாதிரி பொண்ணை பத்தி சொல்றேன், இந்த பொண்ணு இப்படி அவன் என்கிட்ட சொல்றான், அந்த பொண்ணு இப்படி அப்படின்னு 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டோம். ஆஹா, நான் பட்டுறதுதான் நீ பட்டிருக்க, நீ பட்டுறதுதான் நானும் பட்டிருக்கேன், சரி 2 பேரும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சம்பவம் சொல்றேன். ஒரு நாள் நானும் அவளும் பேசிக்கிட்டு இருக்கோம் போன்ல, லவ் பண்ண டைம்ல. அப்போ வந்துட்டு நைட்டு ஓகேவா, நைட்டு ஒரு 12 மணி. அப்போ வந்து ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன். ரியல் மேட்ரிட் வெர்சஸ் ஏதோ ஒரு மேட்ச் போயிட்டு இருக்கு. மேட்ச் போயிட்டு இருக்கு, நான் மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன். இங்க இதே சோப்பால தான் ஓகேவா, எப்படி தெரியுமா, இதே சோப்பால இப்படி நான் படுத்துக்கிட்டு, நான் அப்படி போன் பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க பக்கத்துல ஒரு சேர் இருக்கு. அப்படி ஹெட்செட் போட்டு பேசிக்கிட்டேன். சொல்லிடி அப்படின்னு உடனே அங்கே நைட்டு ஒரு 12 மணி மேலே இருக்கும்ல, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டான். நான் வந்து இப்படி படுத்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கேன். சரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நானும் படுத்துருக்கேன். சரி நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அவள் சொல்கிறான், எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அது என்ன பண்ணுமா? அதுதான் சொல்கிறேன் கேளு. இதை வந்து நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், இந்த கதையை. எனக்கு இந்த மாதிரி கதை நடந்துச்சுடா அப்படின்னு. தூக்கம் வர மாட்டேங்குது, என்னை வந்து தட்டி கொடுக்குறியாவா? எப்படி? இப்போ நான் மடியில் படுத்திருக்கேன், தட்டி கொடு அப்படின்றா. இது போன்லயே இப்படி தட்டி வேற எப்படி தட்டி கொடுப்பாங்க? நீ பண்ணுவேன் எடுத்து விடுவோம் ஒண்ணு. சரியா? இந்த மாதிரி நடந்து அவன்கிட்ட சொல்றேன். சரி இந்த கதையை நான் அவன்கிட்ட சொல்றேன். அவன் சாக்காரன் சொன்னோன்னே, நீ இதே மாதிரி எனக்கு ஒரு கதை இருந்துச்சுடா அப்படிங்கிறான். என்ன கதை அப்படின்னு கேட்குறேன். எனக்கு அன்னைக்கு இதே மாதிரி தானே ஒரு நைட் நானும் அவ்வளோ ஃபோன் பேசிட்டு இருந்தோம். ஒரே மழை,
திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. எனக்கு திடீர்னு ஃபோன் பண்ணா எனக்கு. என்னன்னு கேட்டால் ஹாஸ்டலில் கரண்ட் போயிடுச்சு, எனக்கு ஒரே பயமாக இருக்குது, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் இவன். உடனே அந்த பொண்ணு ஓகே டக்குன்னு எஞ்சி நில்லு. நின்னோடனே இப்போ எஞ்சி நின்றுருக்கான். சரியா, நீ எஞ்சி நில்லு. எஞ்சி நின்றுருக்கான். எஞ்சி நின்றோடனே கையை ஓப்பன் பண்ணு அப்படின்னு இருக்கான் அந்த பொண்ணு. இவனு இப்படி ஓப்பன் பண்ணிருக்கான் எதுக்குன்னே தெரியாம. இப்ப நீ நல்லா கட்டி பிடி அப்படின்னு இருக்கா. நல்லா கட்டி பிடிச்சிட்டு வேறும் இது உண்மையிலே நடந்த சம்பவம்டா. இப்படியெல்லாம் நடந்துச்சு. அந்த பொண்ணு ஊரே மாதிரி இப்ப அந்த பொண்ணு ஜாலியா நிறைய பேரை சுத்திக்கிட்டு இருக்கு. இதுதான் என்னோட லவ். இப்போ இது லவ்னு நினைச்சு நீ போயிருக்க. ஆமா, லவ்னு நினைச்சு நானே இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம்